குப்பனாலாம் பார்க்க இந்த நேரத்தில் இறைச்சி சாப்பிட்டு படுத்தோன்னா தெரியல. மலையில் குப்பனை ஏதோ வெந்த கஞ்சி குடிச்சிட்டு படுத்துட்டுப்பா, நாய் கட்டி பிடிச்சோம். நேரத்தில் இந்த தோசை, இந்த ஆம்லேட்டு, இந்த சிக்கன் குழம்புலாம் கொடுத்தா மனுஷன் அப்படி கருத்தாக சாப்பிடுவோம். போவேன், இந்த வார கடைசியில் போயிட்டு வரேன். இந்த அரிசியெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்துட்டு வரேன். அதுக்கு இந்த மைக் செட் குமாரோட பிரச்சனைகள்லாம் முடிச்சிடலாம். போயிட்டு வாங்க மைக் செட்டு இட்லினா அந்த ஆளுக்கு குப்பனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பரோட்டா, இட்லி, மனுஷன் 12 இட்லி 5 இட்லி அருமை 15 இட்லி சாப்பிடுவோம். ஆர்வம் இவ்வளோ குழம்பு இருந்தால் 100 இட்லி சாப்பிடுவோம். அவருக்கு ஒரு குழம்பு பைத்தியம் அவர். ஆனால் குழம்பு தான் அந்த வீட்டில் ஊற்ற மாட்டேங்கிறாங்க. இருந்தால் தானே ஊற்றுவாங்க. இருக்க துளி வேலை குழம்ப 6 பேருக்கு ஊற்றணும். மைக்கு நேரத்தில் போய் தூங்கிட்டா நல்லா சாப்பிட்டானா? சாப்பாடு போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டானா? 3 டைம் சாப்பிட்டானா? 3 வட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எதுவுமே வேண்டாக்கா அப்படின்ட்டானா? நான் போய் படுத்தா போதும், எனக்கு சோறு சரியாக போயிடுச்சு. அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டக்கா அப்படின்னா போய் மொட்டை மாதிரி வச்சுக்கிறேன், இன்னும் காலையில் தான் வருது அப்படின்ட்டா. பாய் தடவை நீ கொடுத்துப்பா. எதுவுமே வேணும்னு போயிட்டா. அப்படி நான் யார் மேலே ஏறணும் வாடாதான் சொல்ல போயிட்டான். போய் கொடுத்து படுத்து வச்சு முடிச்சுட்டுருக்கானு தூங்கிட்டுருக்குறானு. தூங்கிட்டான். நம்ம போய் பார்த்து தூங்கிட்டான். ஆட்டேன் தான் மாமா வரும். சரி, எனக்கு ஒரு ஆம்லேட் போயிட்டு வரியா? உப்பு எல்லாம் கலந்து வச்சுக்கிறேன். ஒரு மொட்டை உடச்சி ஊற்றி மொட்டை கிடக்குறேன். ஒரே ஒரு முட்டை வச்சுக்கிட்டு அங்கே அது போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு அடிச்சு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு வைப்போம். நீ சாப்பிட்டியா? இன்னும் வேணும்னு போட்டுப்போ. ஏன் இன்னும் வரணும்பா? ராத்திரியில் ஒன்று காலையில் ஒன்று பசி இருக்கவே கூடாது.